நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் சற்று முன் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர் கடன்களை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினால் மொத்தம் 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை, முகூர்த்த நாள் மற்றும் பள்ளிகள் திறப்பையொட்டி மே 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை கூறியுள்ளது. பள்ளிகள் திறப்பு தேதியை நீட்டிப்பது குறித்து அடுத்த சில நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகள் திறப்பு நாளன்றே மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள், குறிப்பேடுகள் உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஹாஸ்பிட்டலுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு ஊழியர்களுக்கு டிஎன்ஏபி உத்தரவிட்டுள்ளது. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. விவசாய அடையாள எண் பெற மே 31ஆம் தேதிக்குள் உழவர்கள் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களிடம் ரேஷன் கடை ஊழியர்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சரியான எடையிலும் தரமான முறையிலும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 3 நாட்களில் 844 ரவுடிகள் கைதாகியுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. பள்ளிகள் திறப்பை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை தனியார் பள்ளி சங்கங்களுடைய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் வண்டல் மண்ணை விலை இல்லாமலும் உரிம கட்டணம் செலுத்தாமலும் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 2,000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக ஒரு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. விரைவில் 23வது தவணை வழங்கப்பட உள்ளது.